Praise be to God. Once again, we thank the living God for giving us this opportunity to listen to the Word of God, and we praise God for that. This is the 112th Bible study evening that Kodambakkam Christian Assembly is holding. May God's name be glorified for that. We welcome all of you in the blessed and glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly in Chennai, and also on behalf of the Gospel Literature Ministries Bookshop in Chennai. To begin with, we usually start with the prayer. I request for the opening prayer, Brother Madhya Alagan from Pudukkottai, it is in Pudukkottai, Brother Madhya Alagan, to begin with the word of prayer. Over to Pudukkottai, Brother Madhya Alagan. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வாதமான அந்த நாளின் மாலை வேளையிலும் உங்கள் சமூகத்தில் கூடுவரும்படியாக பாராட்டு நன்றி சொல்கிறோம். வெவ்வேறு இடங்களிலே, வெவ்வேறு மனநிலையிலே, வெவ்வேறு சூழ்நிலை இருக்கிற போதும் ஒரே சிந்தை உள்ளவர்களாக நம்முடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஏக சிந்தை உள்ளவர்களாக அந்த சமூகத்தில் கூடுவரும்படியாக சொல்லிக்க ஸ்தோத்திரம். பேச போகிற தாசரை நீங்க ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பரிசுத்தாவினால் நான் நிரப்பி நீங்க பயன்படுத்துங்க. காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏற்ற மன்னாவை, ஏற்ற ஆகாரத்தை கொடுத்து ஆத்ம திருப்திப்படுத்தின சமூகத்துக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். பாடப்போற பாடலுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பாடக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து கிருபைகளை காத்துக்கொள்ளுங்க. இந்த ஏற்பாடு செய்திருக்கிற ஆண்டவரே சபையார் யாவருக்கும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில பேசப்படுற தாசரையும் மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய தாசரையும் சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தொலைத்தொடர்பு சாதனங்கள் எந்தவித குளறுபடி ஏற்படாதபடி நீ பாதுகாத்துக்குள்ள சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். Holy Father, we thank and praise the precious name for this evening. You may enable thy servants to minister thy word effectively and also translator. You may help each one of the listeners to be edified in the spiritual life. பரலோக பிதாவே, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தேறி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த, சித்தத்தை நிறைவேற்ற நீ பக்குவப்படுத்த போறதுக்காக, பயன்படுத்த போறதுக்காக, இந்த மாலை வேளையில ஒரு வித்தியாசமான மாலை வேலையாக மாற்றி தரப்போறதுக்காக நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றையும் விசேஷமாக தாசர்களையும் உங்க சமூகத்தில் சமர்ப்பணம் செய்து துதி கன மகிமை யாவற்றை நோக்கி செலுத்தி ஆண்டவரை இயேசு நாமத்தில் சமர்ப்பணம் செய்து வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனில் அன்பின் பிதாவே. Thank you, Brother Madhya Alagan from Pudukkottai. May God bless you abundantly. Now we are going to the next session, that is the singing session. Today we are going to listen the songs from Evangelist Tommy Kuriakos and family from Chidambaram. And we thank Evangelist Tommy Kuriakos for having accepted our invitation for singing. May God bless this family because they are involved in this ministry, in this Zoom Bible study Kodambakkam for many, almost from the beginning of the start of this Bible study in the month of May. And we praise God for their involvement. Now over to Chidambaram to Evangelist Tommy Kuriakos and family. Can you hear me, brother? Yes, we can hear you, brother. Okay. கர்த்தருடைய பரிசுத்தமேறிய நாமம் இன்றும் என்றும் சதாகாலமும் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய தேவநாம மகிமைக்காக நாங்கள் 2 பாடல்கள் நம்முடைய பாடல் புஸ்தகம் துதி செய் மனமே நீரம் துதி செய் இம்மட்டும் நடத்தினாலும் வேண்டும் நன்றி முன்காலெல்லாம் உன்னை தன் கடமதிலேந்தி முன்காலமெல்லாம் உன்னை தன் கடமதிலேந்தி
வேண்டிய நன்மைகள் யாவும் உமக்களித்தாயே. வேண்டிய நன்மைகள் யாவும் உமக்களித்தாயே. துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் மட்டும் நடத்தினாரும் தேவனே. இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. ஏகிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போதும், ஏகிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போதும், ஏகபரனும் காவலனாயிருந்தாயே. ஏகபரனும் காவலனாயிருந்தாயே. துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் மட்டும் நடத்தினாரும் தேவனே. இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. சோதனை பலமாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சோதனை பலமாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரே. சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரே. துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் மட்டும் நடத்தினாரும் தேவனே. இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. சந்தகம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சந்தகம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன். செந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே. துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் மட்டும் நடத்தினாரும் தேவனே. இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. அடுத்ததாக 557 பாடல் புஸ்தகத்தில் 557 பாடல் நாம் எல்லாரும் சேர்ந்து தேவநாம மகிமைக்காக பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா
ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமுமில்லை கலக்கமில்லை பயமுமில்லை கலக்கமில்லை கர்த்தர் நம்முடனே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும் யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும் பயமுமில்லை கலக்கமில்லை பயமுமில்லை கலக்கமில்லை மீட்பர் நம்முடனே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே. Praise the Lord. ஸ்தோத்திரம். Thank you, brother Tommy Kuriakos from Chidambaram. We thank you and your family for the songs, for the two blessed songs, Tudise Maname and Hosanna. That was great singing, and may God continue to be with all of you in the ministries that you are doing there in Chidambaram. We welcome all of you in the blessed name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Assembly in Chennai. As we had yesterday evening, today also we are having with us Brother David Delphin from Pondicherry, from Bethel Assembly, and we thank him for having accepted our invitation graciously, and may God continue to be with him as he had delivered messages in different places. Today also, we believe that God is going to speak through him. May God bless him abundantly as he takes from the scripture portion of 2 Timothy 1, chapter 1, verse 12. Yesterday we had learned some important points from these few words that we have considered from this verse. A deep thought study we had. We praise God for what was done, knowing, getting into the knowledge, just not knowing, but going into the Lord himself and understanding the wisdom of God, knowing the Lord. What are the benefits of it? That is what we had seen. We have seen 5 benefits. Grace and peace be multiplied. Second is life and godliness, all things pertaining to life. Then the third is we escape from the lust of the world. Fourth is we are partakers of divine nature. Fifth is not let us barren or unfruitful in this great Lord, in knowing this great Lord, our Lord Jesus Christ. This is what we had understood yesterday evening from the Word of God. The Lord had spoken through Brother David Delphin. May God continue to speak through him. We praise God for what he's been doing through this servant of God, to this dear brother. Now, we also thank Brother Surendran from Royapuram Assembly. We thank God for him also having accepted our invitation. May God be with him from the Bethany
Gospel Hall in Chennai. He has been a great support in the Lord for this meeting, for the past 112 Bible study meetings and continuous meetings, and God has enabled this young brother Surendran, to be a part of this ministry. May God bless him abundantly also. Once again, we welcome all of you. We thank you all in the name of the Lord for having joined in. May God grant you the joy, the living joy in the Lord, so that when you hear the words, the word of life, you will be understanding the wisdom of God better than before you were sitting, and after the meeting, you would be more joyful in the Lord. And as you go into this wilderness journey, may the Lord help us, help each one of us to understand, not only understand the word of God, but also live in Christ for the glory of God. This is our prayers from Kodambakkam Christian Assembly. So let us go into the message, and for the blessing of the message, we request brother from Coimbatore, Brother L. John. He is the elder of the assembly. We request Brother L. John from Coimbatore Assembly to pray for the blessing of the message. Over to Brother L. John in Coimbatore. ஜெபம் செய்வோம். அன்புள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேளையின் கர்த்தாவே, நாங்கள் எங்களுக்கு ஆண்டவரே உமது சமூகத்தில் வந்து கூடவும், கர்த்தாவே அருமையான 2 பாடல்களை பாடவும் கர்த்தாவே கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே மீண்டுமாக கர்த்தாவே நாங்கள் உமது செய்திக்கு வருகிறோம். நேற்று தினத்தில் கர்த்தாவே நாங்கள் எப்படி கிறிஸ்து வரைய வேண்டும் என்ற அறிவினை பற்றி நாங்கள் கர்த்தாவே கேட்டோம். கர்த்தாவே அதன் மூலமாக கிடைக்கின்ற பலன்களை குறித்து கர்த்தாவே நாங்கள் சிந்தித்தோம். பிதாவே, இன்றைய தினத்தில் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே அப்போஸ்தலன் பவுல் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்ததை அவர் இந்த அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்வார் என்ற வல்லவர் என்றும் என்பதை குறித்து நாங்கள் செய்தியில கேட்க போகிறோம். கர்த்தாவே நம்முடைய தேவனுடைய வல்லமை குறித்து கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தாவே கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே செய்தி கொடுக்கிற நம்முடைய தாசனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த தினத்தில் கர்த்தாவே நீ எடுத்து உபயோகித்தது போல கர்த்தாவே இன்றைய தினத்திலும் கர்த்தாவே ஆவியானவர் கர்த்தாவே அவரை எடுத்து உபயோகிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே வேண்டிய கிருபை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதுபோல கர்த்தாவே மொழிபெயர்க்கூடிய சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். அவர் கர்த்தாவே நீராமே வேண்டிய எல்லா கிருபையும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எங்களை எல்லாரையும் கர்த்தாவே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமே எங்களை ஆட்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நாங்கள் சிந்தித்து போல கர்த்தாவே இந்த மீட்டை விட்டு கடந்து செல்லும் பொழுது கர்த்தாவே இந்த குடிவளத்து கர்த்தாவே கடந்து செல்கிறோம். கர்த்தாவே நீராமே உண்மை காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஜெபம் கேட்டவரே நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் அருமை ரட்சகராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Brother L. John from Coimbatore, for the prayer. May God be with you. Now we take you over for the message to Pondicherry, Brother David Delphin, and to Chennai, Brother Surendran. Uncle, please unmute yourself. Yeah. Well, can you hear me now? Yeah, we can hear you. Okay. Thank you. Okay. தேவனுடைய ஒப்பற்ற தூய நாமமானது இந்த நாளின் மாலை பொழுதுல கர்த்தருடைய வார்த்தையை நாம் மீண்டும் இணையதளத்தின் மூலமாக கூடி குடும்பங்களாய் தியானிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற நமது மத்தியில அவருடைய பரிசுத்த நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. In this evening time, even when we are gathered in this manner through the technology as families together to meditate His word, may God's matchless name be glorified in this time. இரண்டாவது நாளாக இந்த நாளிலும் நாம் இந்த இணையதளத்தின் மூலமாக
கர்த்தருக்குள்ளாக காணப்படும் பரிசுத்தவான்கள் மற்றும் ஊழியர்கள், சகோதர சகோதரிகள், வாலிபர்கள் மற்றும் சிறு பிள்ளைகள் நான் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். Even in the second day in the Zoom meeting, I'm very happy and pleased to see the elders, evangelists, believers, brothers and sisters, young people and children in the Zoom meeting. கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நல் நாமத்தில வாழ்த்துதலையும் மாலை வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். And I bring my wishes and the evening greetings in the name of our Lord Jesus Christ to everyone who has gathered here in this evening. நேற்று தினத்திலும் நாம் பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 1 அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். Yesterday, God helped us to meditate from the word from 2 Timothy chapter 1 and verse 12. இந்த நாளிலும் நாம் அதே வசனத்தை நாம் மையமாக வைத்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். Even in this day, we are going to have that verse as the key verse and we are going to meditate that. நேற்று தினத்துல இந்த 12ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை நாம் சிந்திக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டினார். Yesterday, God gave His grace to each one of us to meditate on the first part of verse 12. இன்றைய தினத்திலே அதே வசனத்தினுடைய 2வது பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். Today, we are going to meditate the same verse, the second part of it. நேற்று தினத்திலே கிறிஸ்துவை அறிகிற அறிவை பற்றி நாம் சிந்தித்தோம். Yesterday, we considered about the knowledge of knowing Lord Jesus Christ. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று நாம் சிந்தித்தோம். And we considered that I know whom I have believed. அவரை அறிகிற அறிவு நமக்கு அவசியம் என்பதை நாம் பார்த்தோம். We also considered that it is very important for us to know God. அவரை அறிகிற அறிவு பற்றியும் அதன் மூலமாக கிடைக்கும் பலன்களை பற்றியும் நாம் நேற்று சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். God also helped us yesterday to consider the importance of knowing God and the benefits and the blessings that we are getting through knowing God. அதன் நிமித்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய 5 பலன்களை நாம் சிந்தித்தோம். We considered about the 5 blessings that we get through knowing God. முதலாவது பலன்களை நாம் பார்க்கும்போது அவரை அறிகிற அறிவு மூலமாக நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும் என்று நாம் பார்த்தோம். The first benefit we considered is that because of knowing God, we will have grace and peace abounding and multiplied in our lives. பவுலுடைய வாழ்க்கையில கிருபையும் சமாதானமும் அது அபிதமாக அளவு கடந்த நிலைமையில அது பெருகி இருந்தது. When we look at the life of Apostle Paul, the grace and peace was abounding and multiplied in his life like anything. இரண்டாவது பலனாக ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவரை அறிகிற அறிவு நமக்கு கொடுக்கிறது என்பதையும் நாம் பார்த்தோம். The second benefit of knowing God is that we will have life and virtue because of God's knowledge. மூன்றாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு இச்சையினால் உலகத்துண்டான கேட்டிற்கு நம் ஒவ்வொருவரையும் அது தப்ப வைக்கிறது என்றும் நாம் சிந்தித்தோம். Thirdly, the knowledge of knowing our Lord Jesus Christ is helping us to escape the corruption that is in the world through lust. நான்காவது பலனாக நாம் பார்த்தோம் அது நம்மை திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றுகிறது என்று. Fourthly, we considered that knowing God is making us as the partakers of the divine nature. கடைசியாக 5வது பலனாக நாம் அவரை அறிகிற அறிவு நம்மை வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது என்பதை குறித்தும் நாம் சிந்தித்தோம். Finally, we considered that when we know God, we will not be barren or unfruitful in our lives. இன்றைக்கு கூட நாம் அதே வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Today also, let's take the same verse. அந்த வசனத்தை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். Let me read that verse for you again today. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 Timothy chapter 1 and verse 12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். For which the cause I also suffer these things. Nevertheless, I am not ashamed. For I know whom I have believed, and I am persuaded that he is able to keep that which I have committed unto him against that day. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று அறிவேன். Therefore, for which cause I also suffer these things, nevertheless I am not ashamed, for I know whom I have believed. இங்கு நாம் பார்த்தோம் அவரை அறிகிற அறிவு. This is where we considered about knowing God. இந்த நாளிலே அடுத்த பகுதிக்கு நாம் வருவோம். Now we are going to the next part of this verse today.
இங்கு பவுல் சொல்லுகிறார், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததே அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். Here Paul says that I am persuaded that he is able to keep that which I have committed unto him against that day. தமிழ்ல அந்த கடைசி வார்த்தையை நாம் பார்க்கும்பொழுது நிச்சயத்தும் இருக்கிறேன் என்று பவுல் கூறுகிறார். Here in Tamil, when we look at the last verse, Paul says that I am very confident with this fact. அப்ப பவுலுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. So Paul had a confidence that day. என்ன நிச்சயம்? What kind of confidence is that? நான் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் எதை நான் ஒப்பு கொடுத்தேனோ அல்லது எதை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேனோ அவர் அதை அந்நாள் வரைக்கும் காத்து கொள்வார் என்ற அந்த உறுதி, அந்த நிச்சயம் எனக்கு இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். So Paul had the confidence that he has committed something unto the Lord Jesus Christ and he is able to keep that thing until the last day. நான் நிச்சயித்து இருக்கிறேன், ஆகவே நான் வெட்கப்படுவதில்லை. Since I have that confidence, I will not be ashamed. எனக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது. Since I am having that confidence, எனக்கு அந்த உறுதி இருக்கிறது. I am having that persuasion. நான் அவரிடத்தில் எதை நான் ஒப்பு கொடுத்தேனோ, so since whatever I have committed unto him that day, நான் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் அதை காத்து கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். Now I am having the confidence that he is able to keep that which I have committed unto him against that day. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். Because I know this is the person whom I have believed in. அப்ப நான் விசுவாசித்திருக்கிறவரை குறித்து நிச்சயம் எனக்கு உண்டு என்று பவுல் அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். So I have the confidence about the person whom I am having the belief upon. இந்த நாளில் அந்த நிச்சயம் என்ற வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். Even in this day we are going to take that word persuaded or confidence. நேற்றைய தினத்திலே அறிவை நாம் எடுத்துக்கொண்டோம். Yesterday we considered the word knowledge, knowing God. இன்றைய நாளிலே அந்த ஒரே பதம், ஒரே வார்த்தை நிச்சயத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Today we are going to take that one word confidence or persuasion. அது என்னங்க நிச்சயம்? What is that confidence? இன்றைக்கு நாம் உலகத்துல நிச்சயமா எதையுமே சொல்ல முடியல. Today we cannot say anything confidently in this world. மழை வரும் என்று கணித்து சொல்கிறார்கள், ஆனால் மழை வர மாட்டேங்குது. People are predicting that rain might come today, but rain is not coming. நான் வருவேன் என்று மற்றொரு இடத்துல வாக்கு கொடுக்கிறோம், அது நிச்சயமா இல்லாம நம்ம போக முடியாம போயிடுது. We are promising to somebody that we are going to come for certain event or something, but then we are not going. ஏனென்றால் நாம் நிச்சயமற்ற உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Because we are living in a world without any confidence. அவிதமான நிச்சயமற்ற இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே நாம் எதையும் உறுதியிட்டு நிச்சயித்து நாம் சொல்ல இயலாதவர்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Since we are living in a world without any confidence, we cannot say anything in a persuasion or in a confident manner. இதே நிச்சயமற்ற இந்த உலகத்துல வாழ்ந்த பவுல் அடிகளார் ஒரு நிச்சயம் அவருக்கு இருந்தது. அந்த நிச்சயத்தோடு இந்த வார்த்தையை அவர் எழுதியிருக்கிறார். Paul is also living in a world that is not having any confidence, but he had a confidence in him, and with that confidence he is writing these words. நான் விசுவாசித்திருக்கிறதை குறித்தான நிச்சயம் எனக்கு உண்டு என்று அவர் தெளிவாக எழுதுகிறார் பிரியமானவர்களே. So Paul says that I am having a confidence in the person whom I am believing into. இங்க அந்த என்ன நிச்சயம் என்று நான் பார்க்கும் பொழுது, So when we look at what kind of assurance or confidence it is, கர்த்தரிடத்துல காத்து கொள்ளும்படியாக பவுல் அடிகளார் எதையோ அவர் ஒப்பு கொடுத்தார். Paul has committed something into the hands of God to keep it with God. இப்படி நாம் சிந்தித்து பார்ப்போமே. So let us consider this way. கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும்படியாக பவுல் அடிகளார் எதை கொடுத்திருப்பார்? So what Paul has given unto God, committed unto God to keep it safe. இப்படி ஒரு கேள்வியை நாம் எழுப்பும் பொழுது, When we raise such a question here, அநேக காரியங்கள் நம்முடைய சிந்தைக்கு நாம் வரலாம். lot of things might come to our mind. ஒருவேளை தன்னுடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்திருப்பாரா? For example, probably he would have committed his life unto God. அல்லது தன்னுடைய விசுவாசத்தை யார் மீது வைத்திருந்தாரோ அந்த விசுவாசத்தை அவர் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருப்பாரா? Probably he has kept his faith on somebody. Probably he has given that faith committed unto God. அல்லது நித்திய ஜீவனை அவர் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருப்பாரா? Or probably he would have committed the eternal life unto God. அல்லது தன்னுடைய ஊழியத்து நிமித்தமாக அநேக சபைகளை ஸ்தாபித்தாரே, அந்த சபைகளை அவர் தேவனிடத்திலே கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்திருப்பாரா? Otherwise, probably he has established a lot of churches during the time of his ministry. He would have committed those churches unto God's hands. அல்லது தன்னுடைய ஊழிய காலத்துல அநேக நிருபங்களை எழுதினாரே, அந்த நிருபங்களிலே ஒன்றையாவது அல்லது எல்லாவற்றையும் எல்லா நிருபங்களையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருப்பாரா?
or he has written a lot of epistles during the time of his ministry. Is he committing that epistles into the hand of God? அல்லது பாடுகளின் மூலமாக, கஷ்டத்தின் மூலமாக, வேதனையின் மூலமாக, வருத்தத்தின் மூலமாக ஊழியத்தை நிறைவேற்றினார அந்த ஊழியத்தை அவர் ஒப்பு கொடுத்திருப்பாரா? Otherwise he fulfilled the ministry amongst a lot of persecutions, difficulties and problems. Is he committing that ministry into the hands of God? அல்லது வேறு ஏதாவது முக்கியமான காரியத்தை அவர் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருப்பாரா? Otherwise is he committing some other important thing into the hands of God? வேறு எதை அவர் ஒப்பு கொடுத்திருப்பார்? What else would Paul have committed into God? இந்த வசனத்துடைய பிற்பகுதி ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குதுங்க. The second part of this verse is actually like a question for us. ஜீவனை ஒப்பு கொடுத்தாரா, விசுவாசத்தை ஒப்பு கொடுத்தாரா, நித்திய ஜீவனை ஒப்பு கொடுத்தாரா? Whether he has committed his life or his eternal life or faith or whatever it is. தன்னுடைய சபையை ஒப்பு கொடுத்தாரா, நிருபங்களை ஒப்பு கொடுத்தாரா, ஊழியத்தை ஒப்பு கொடுத்தாரா? Has he committed the church or committed the epistles or committed his ministry unto God? What is that? வேறு எதை ஒப்பு கொடுத்தார்? What else he would have committed to God? அல்லது அப்போஸ்தலர் நடபடிகளிலும் பவுல் எழுதின நிருபங்களிலும் நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை ஒப்புவித்தேன் என்று அவர் ஏதாவது எழுதியிருக்கிறாரா அல்லது குறிப்பிட்டிருக்கிறாரா? Or in any of the epistles or in the Acts of the Apostles, has he mentioned anything like I have committed this certain thing into the hands of God? எந்த நிருபங்களிலும் அவர் எழுதவில்லை. He has not written any of those things in any of the epistles. அப்போஸ்தலர் நடபடிகளிலும் அதை குறித்து எழுதவில்லை. He has also not any such things in the Acts of the Apostles. நான் இதை இந்த நேரத்திலே கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்தேன் என்று எங்கும் அவர் குறிப்பிட்டும் இல்லை. I am committing this thing at this time into the hands of God. He has written nothing like that. ஆனால் இங்கு மட்டும் அவர் குறிப்பிடுகிறார். But at this particular place he is mentioning something like this. 2 தீமோத்தேயு 1:12 வசனத்துல நான் அவரிடத்துல ஒப்பு கொடுத்ததை என்று சொல்கிறார். In 2 Timothy chapter 1 verse 12 he is saying that I am persuaded I have committed something against something to God. அப்ப அவர் எதை ஒப்பு கொடுத்திருப்பார் என்று நாம் மென்மேலும் கேள்விகளை கேட்க வேண்டியவர்களாகவே நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. So we are supposed to ask more and more questions about what Paul has committed to God. பவுல் அடிகளார் எதை ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் வேதத்திற்கு செல்ல வேண்டும். If we have to know what Paul has actually committed to God, we need to go back to the Bible. வேதத்தை தேடினால்தான் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். Only when we search the scriptures we can know it, we can get this truth. ஆகவே இந்த உண்மையை, இந்த காரியத்தை நாம் கண்டுகொள்ளும்படியாக இப்போது வேதத்துக்கு நேராய் நம்முடைய சிந்தனையை நாம் திருப்பிக் கொள்வோம். So now let's turn our attention towards the scripture to find out this fact or the truth. சங்கீதம் 16:5-6 வசனங்களை வாசிப்போமா? Let's turn to Psalm chapter 16 verses 5 and 6. சங்கீதம் 16:5-6 வசனங்களை வாசிப்போம். Psalm chapter 16 verses 5 and 6. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. Yeah, here it reads, the Lord is the portion of mine inheritance and of my cup. Thou maintainest my lot. The lines are fallen unto me in pleasant places. Yeah, I have a goodly heritage. இங்கு சங்கீதக்காரன் இந்த 16ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல ஒரு பெரிய உண்மையை, ஒரு பெரிய சத்தியத்தை அவர் இங்கு எடுத்து வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். Here the psalmist is exposing a very important truth in Psalm chapter 16 and verse 5. சங்கீதக்காரன் என்ன சொல்றாருங்களா? கர்த்தர் என் சுதந்திரம். Here the psalmist is saying the Lord is my portion of my inheritance. என் பாத்திரத்தின் பங்குமானவர். And he is the portion of my cup as well. என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். And God is protecting my inheritance. இந்த வசனத்துல முதல் பகுதியும் பிற்பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். Now when we take the first and the second part of this verse, கர்த்தர் என் சுதந்திரம். God is my inheritance. அந்த என்னுடைய சுதந்திரத்தை யார் காப்பாற்றுகிறார்? தேவரீர் நீரே காப்பாற்றுகிறீர். Who is protecting my inheritance? God, you are maintaining my inheritance. இங்கு பவுல் அடிகளார் என்ன சொல்கிறார்? Here what Paul is telling, அந்த நாள் வரைக்கும் அவர் அதை காக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். God will protect it against that day which I have committed unto him. இங்கு சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? கர்த்தர் என்னுடைய சுதந்திரம் என்று சொல்கிறார். Here what the psalmist is saying, God is my inheritance. அப்ப கர்த்தர் தாவீதுக்கு சுதந்திரமாய் இருந்திருக்கிறார். So God has been an inheritance to King David. இன்னொரு விதத்திலே சொல்லுவோம் என்றால் தாவீதுனுடைய சுதந்திரம் யார் என்றால் கர்த்தர். In other words, God is the inheritance of David. அப்ப கர்த்தர் தாவீதுனுடைய சுதந்திரமாய் இருக்கிற பட்சத்துல அந்த சுதந்திரத்தை தேவனே காப்பாற்றுகிறார்.
So when God is the inheritance of David, God himself is protecting that inheritance. அடுத்து 6ஆம் வசனத்துக்கு வருவோம். When we look at verse 6, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. the lines are fallen unto me in pleasant places. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. God has given us a very good inheritance. 5ஆம் வசனத்திலே கர்த்தர் என் சுதந்திரம் என்று சொல்கிறார். In verse 5, he is telling that God is my inheritance. அந்த சுதந்திரத்தை பற்றி 6ஆம் வசனத்திலே சொல்லும்போது அது சிறப்பான சுதந்திரம் என்று சொல்கிறார். When he talks about the same inheritance in verse 5, he is saying that it is a pleasant inheritance. அவ்விதமான அந்த சிறப்பான சுதந்திரமாகிய கர்த்தர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை தேவனே காப்பாற்றுகிறார். And that good inheritance which God has given, God himself is maintaining and protecting it. அப்ப இந்த 2 வசனங்களில் வந்து தாவீது சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நாம் பார்க்கும் பொழுது, So when we look at the main information that David is trying to convey from those 2 verses, தாவீதுக்கு கர்த்தர் சுதந்திரமாய் இருந்தார். God has been the inheritance for David. தாவீதுடைய சுதந்திரத்தை கர்த்தரே காப்பாற்றக்கூடியவராய் இருந்தார். God has been protecting and maintaining the inheritance of David. அவரே காப்பாற்றுகிறார். God himself is maintaining that. அது என்ன சுதந்திரம்? அடுத்த கேள்வி. What kind of inheritance is that? That is the next question. கர்த்தரின் சுதந்திரம் என்று தாவீது சொல்லிவிட்டார். கர்த்தரே அந்த சுதந்திரத்தை காப்பாற்றுகிறார். அது சிறப்பான சுதந்திரம் என்று தாவீது சொல்லிவிட்டார். David says, God is my inheritance. God himself is that inheritance and he is protecting that good inheritance. அது என்ன சுதந்திரம் என்று அடுத்த கேள்வி நாம் எழுப்பும் பொழுது, When we raise the next question as what inheritance is this? கர்த்தரே அந்த சுதந்திரம். God himself is that inheritance. அப்ப கர்த்தரே என் சுதந்திரமாக, அதாவது என் பங்காக அவர் கிடைத்திருக்கிறார். When God himself is the inheritance and the portion of my life, அந்த சுதந்திரத்தை கர்த்தரே காப்பாற்றுகிறார். God himself is protecting and maintaining that inheritance in our life. அப்ப தாவீதுக்கு கர்த்தர் சுதந்திரமாய் இருப்பார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் யாருங்க சுதந்திரம்? If God is the inheritance for David, who is the inheritance for you and me? நம்முடைய சுதந்திரமும் கர்த்தரே. God is our inheritance as well. அதான் அதனுடைய அர்த்தம். That is the meaning of that verse. கர்த்தரே என் சுதந்திரம் என்று தாவீது சொல்லும் பொழுது, When David says God himself is my inheritance, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருக்கென்று சாட்சியாய் ஜீவிக்கக்கூடிய நமக்கும் கர்த்தர் நம்முடைய சுதந்திரமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, the people whom we have accepted the Lord Jesus Christ as a personal savior and our sins are forgiven by his blood, and God himself is our inheritance as well. 6ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. In verse 6 he is saying that I am having a goodly heritage. அது சாதாரண சுதந்திரம் இல்ல. It is not just a simple inheritance. இந்த இந்திய தேசம் சுதந்திரம் பெற்றிருக்கிறது. This land of India has got independence. அநேகர் உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி சுதந்திரத்தை பெற்றிருக்கிறார்கள். Lot of people have shed their blood and they have given their lives for this independence. அதை சிறப்பாக ஒவ்வொரு வருஷமும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். Every year we are celebrating it in a very nice manner. ஆனால் அதை காட்டில் நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்திருக்குதுங்க. But we have received an inheritance which is much far better than that. அதற்கு விலை மதிப்பே இல்லைங்க. அதுக்கு விலையே கொடுக்க முடியாது. That inheritance is priceless. அந்த சுதந்திரம் யார் என்றால் கர்த்தரே நம்முடைய சுதந்திரமாய் இருக்கிறார். So who is that inheritance? God himself is that inheritance. அவரே நம்முடைய சிறப்பான சுதந்திரமாய் இருக்கிறார். He himself is the good inheritance that we are having in our life. சரி, அடுத்ததாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். Next we'll move on to another verse. எபேசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். Ephesians chapter 3 and verse 17. எபேசியர் 3:17. Ephesians chapter 3 and verse 17. இங்கு பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, that Christ may dwell in your hearts by faith, that ye being rooted and grounded in love. கிறிஸ்து நம்முடைய உள்ளங்களிலே அவர் வாசமாய் இருக்கிறார். எப்படிங்க வாசமாய் இருக்கிறார்? Christ is dwelling in our hearts. So how is he dwelling in our hearts? ஒவ்வொரு விசுவாசனுடைய உள்ளத்திலும் ஒவ்வொரு விசுவாசனுடைய இருதயத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அபிதமாக வாசம் பண்ணுகிறார், வாசமாய் இருக்கிறார். எப்படி? In every believer's life and in every believer's heart, our Lord Jesus Christ is dwelling. And how is he dwelling? இந்த கேள்விக்கு 17வது வசனம் பதில் சொல்கிறது. The verse 17 is answering this question. எப்படி என்றால் விசுவாசத்தினாலே, through faith. விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம்முடைய உள்ளங்களிலே வாசமாய் இருக்கிறார். Through faith Christ is dwelling in our hearts. அதாவது கர்த்தர் நம்ம சுதந்திரமாய் இருக்கிறார். God is our inheritance. இந்த சுதந்திரத்தை நாம் எதிலே பெற்றிருக்கிறோம் என்ற இன்னொரு கேள்வி நாம் கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் வேதம் கொடுக்கிறது. How have we received this inheritance in our life? The Bible is giving the answer for that. இந்த சுதந்திரத்தை நாம் எதிலே பெற்றிருக்கிறோம், அதான் முக்கியம்.
In which thing have we received this inheritance? That is the most வாசிப்போமா? important thing. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 Corinthians chapter 4 and verse 7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். But we have this treasure in earthen vessels, that the excellency of the power may be of God and not of us. கர்த்தரின் சுதந்திரம் என்று தாவீது சொல்கிறார். David is saying that God is in my inheritance. அந்த சுதந்திரம் அது சிறப்பானது என்று சொல்கிறார். And he is also saying that is a good heritage. அந்த சுதந்திரத்தை நாம் எதிலே பெற்றிருக்கிறோம் என்றால் இந்த மண் பாண்டங்களிலே நாம் பெற்றிருக்கிறோம். And in which thing have we received this inheritance? It Bible says that we have received it in the earthen vessels. அங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது எதை நாம் மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் என்றால் இந்த பொக்கிஷத்தை. And in 2 Corinthians chapter 4 and verse 7, when we read that what we have received in this earthen vessels, when we read, we have this treasure. ஆங்கிலத்திலே பார்க்கும்போது treasure பொக்கிஷம் என்று சொல்லப்படுகிறது. In English it is mentioned as treasure. அது விலை மதிப்புள்ளது. That is a priceless thing. அந்த விலை மதிப்புள்ள ஒரு பொக்கிஷத்தை நாம் எதிலே பெற்றிருக்கிறோம்? பாதுகாப்பற்ற மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். And we have received this priceless treasure in a earthen vessel which is not safe. மண் பாண்டம் என்பது சீக்கிரத்துல உடைந்து போகக்கூடிய ஒரு பொருள். A earthen vessel is a thing that can be easily broken. நம்முடைய சரீரமும் அந்த மண் பாண்டத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. பவுலடிகளார் கொரிந்தியர் நிருபத்தில் அதை சொல்கிறார். Even our bodies are compared to the earthen vessels. Paul is telling the same thing in the epistle to the Corinthians. ஆகவே இந்த அழிந்து போகிற இந்த மண் பாண்டத்துல So this body which is destructible as an earthen vessel, இந்த அழிந்து போகிற இந்த சரீரத்துல this destructible body that we are having, மண்ணோடு மண்ணாக மக்கி போகக்கூடிய இந்த சரீரத்துல this physical body that is going into the sand and it's going to sink and perish, விலை உயர்ந்த பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம் பிரியமானவர்களே. God has given a very priceless treasure in this earthen vessel. அப்ப சுதந்திரம் என்பது அது பொக்கிஷத்துக்கு அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. So inheritance is directly equated to the treasure. அந்த சுதந்திரமாகிய அந்த பொக்கிஷத்தை நாம் எதிலே பெற்றிருக்கிறோம் என்றால் இந்த அழிந்து போகக்கூடிய சரீரமாகிய இந்த மண் பாண்டங்களிலே நாம் பெற்றிருக்கிறோம் பிரியமானவர்களே. And we have received this inheritance or treasure in this earthen vessel which can be perishable. ஆகவே தான் பவுல் அந்த சுதந்திரத்தை அந்த பொக்கிஷத்தை பெற்று அதை காத்து கொள்ளும்படியான பொறுப்பையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டார். That is why Apostle Paul has received this inheritance or the treasure and he has committed this unto God's hands to protect it or to maintain it. அதனால தான் அவர் சொல்கிறார் நான் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை. That is why he is saying that which I have committed unto God. இப்போ புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பவுல் எதை ஒப்பு கொடுத்திருப்பார்? அந்த சுதந்திரத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். Now I believe you would have understood this. What Paul has committed unto God, the inheritance that he has got, he has committed unto God. எதை அவர் பெற்றுக்கொண்டாரோ அந்த பொக்கிஷத்தை அந்த சுதந்திரத்தை அவர் காத்து கொள்ளும்படியாக தான் வைத்துக் கொள்ளாமல் தான் வைத்து அதை காத்து கொள்ளாமல் கர்த்தரே அதை காத்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய கரத்துல அதை ஒப்பு கொடுத்து விட்டார். Whatever that he has received as inheritance or treasure, he is not keeping it within himself. He is giving it to, committing it to God, and he is asking God to protect it and maintain it till the last day. இதற்கு அடையாளமாக தான் தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் அவர் சொல்கிறார் அந்த சுதந்திரத்தை கர்த்தரே காப்பாற்றுகிறார். And as a shadow to this, David is telling in this Psalms that God himself is maintaining or protecting this inheritance. என் சுதந்திரமாக கர்த்தர் இருக்கிறார், அந்த பங்கை அந்த சுதந்திரத்தை கர்த்தரே காப்பாற்றுகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். God himself is my inheritance and God is maintaining or protecting that inheritance in my life. அந்த வசனத்தை இங்கு பவுலுடைய வாழ்க்கையில இந்த வசனத்தோடு பொருத்தி பார்ப்போம். And when we compare that verse into Paul's life in this verse, அப்ப பவுலடிகளாருக்கும் ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. even Apostle Paul has received an inheritance. கர்த்தரே அந்த சுதந்திரம், God himself is that inheritance. கர்த்தரே அந்த பொக்கிஷம், God himself is that treasure. அந்த பொக்கிஷத்தை அந்த சுதந்திரத்தை பவுலடிகளார் இந்த மண் பாண்டத்திலே அவர் பெற்றிருந்தார். And Paul has received that treasure or that inheritance in this earthen vessel. இந்த சுதந்திரத்தை இந்த பொக்கிஷத்தை நம்மில் நாமே நம்மூலமாக நாம் காத்துக்கொள்ள முடியாது பிரியமானவர்களே. And this treasure or this inheritance we cannot maintain it or protect it by ourselves. இதனால தான் தாவீது கர்த்தரே அந்த சுதந்திரத்தை காத்துக்கொள்வார் என்று சொல்கிறார்.
That is why David is telling that God himself will be maintaining or protecting that inheritance. ஏன் தாவீது அந்த சுதந்திரத்தை காத்துக்கொள்ள முடியாதா? Why cannot David maintain that inheritance? முடியாது. He cannot. மனுஷ அறிவினாலே, மனுஷ புத்தினாலே, மனுஷ யுக்தினாலே, மனுஷ சக்தினாலே, மனுஷ பலத்தினாலே நாம் அந்த சுதந்திரத்தை நம்மால் காத்துக்கொள்ளவே முடியாது என்பதை தாவீது அறிந்திருந்தார். Through human intelligence, through human knowledge, through human power, through human ability, we cannot keep up that, maintain that inheritance. That is what David knows. தாவீது மட்டுமல்ல, பவுல் அடிகளாரும் அதை அறிந்திருந்தார். Not only David, even Apostle Paul knew it very clearly. அதனால தான் பெற்ற சுதந்திரத்தையும் தான் பெற்ற பொக்கிஷத்தையும் என்னால் காத்துக்கொள்ள முடியாது என்பதை அறிந்த பவுல் அடிகளார் அதை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தார். That is why Paul, who knew that he cannot protect the inheritance that he has received, he is committing that into God and he is asking him to protect it. ஆம் பிரியமானவர்களே, இங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். So there is one thing important that we have to understand here. தாவீதுக்கு கர்த்தர் சுதந்திரமாயிருந்தார். God has been an inheritance to David. பவுல் அடிகளாருக்கும் கர்த்தர் சுதந்திரமாயிருந்தார். God has been an inheritance to Paul as well. அந்த சிறப்பான சுதந்திரம் அவருக்கும் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. This great inheritance has been given to him as well as to us as well. அந்த விலையேறப்பட்ட சுதந்திரத்தை, அந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை நம்மில் நாமே நாம் பாதுகாத்து வைத்துக் கொள்ள முடியாது பிரியமானவர்களே. This precious treasure and this inheritance, we cannot protect it or keep it by ourselves, my beloved. ஆகவேதான் தாவீதும் பவுல் அடிகளாரும் அதை காப்பாற்றக்கூடிய பொறுப்பை கிறிஸ்துவிடமே, கர்த்தரிடத்திலே அதை ஒப்பு கொடுத்து விட்டார்கள். That is why David and Apostle Paul has given this responsibility of maintaining or protecting this inheritance to God and Christ himself. இப்பொழுது பேதுருவிடத்தில் நாம் வருவோம். Now let's come to Peter. பேதுருடைய வாழ்க்கையில இந்த பொக்கிஷத்தை காத்துக்கொள்ளக்கூடிய நிலைமையில ஒரு சோதனை வந்தது. In the life of Peter, a temptation came where he had to protect this inheritance. இந்த சுதந்திரத்தை காத்துக்கொள்ளக்கூடிய இடத்துல ஒரு சோதனை வந்ததாக நம்முடைய பேதுருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். So when we look at the life of Peter, there came a situation in his life where he had to keep this inheritance. அதை நாம் வாசிப்போமா? Shall we read that? லூக்கா எனும் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 33வது வசனம். Luke's Gospel chapter 23 and verse 33. லூக்கா 23:33 நான் வாசிக்கிறேன். Gospel chapter 23 and 33. Let me read that. சாரி, லூக்கா 22:33. சாரி. Luke 22:33. My apologies. அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்று பேதுரு கூறுகிறார். And Peter is saying that, and he said unto him, Lord, I am ready to go with thee both into prison and to death. ஆண்டவரிடத்தில் நேரடியாக சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். And Peter is saying this straight away to God. எனக்கு காவல் இருந்தாலும் சரி, எனக்கு சாவு வந்தாலும் சரி, நான் உம்மை எப்பொழுதும் பின்பற்றி வர நான் ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே என்று அவன் கூறுகிறான். He is telling, Lord, I am ready to follow you even into prison or into death. அதுக்கு முன்பதாக வசனத்தை நாம் பார்க்கும்போது, யார் இடறினாலும் நான் இடற மாட்டேன் என்று கூறினான். And in the previous verses he says that even anybody stumbles, I am not going to stumble. ஆனால் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஒரு இடறுதல் ஏற்பட்டது. And when we read the verse 31, there is a stumbling block in his life. பின்னும் கர்த்தர், 31ஆம் வசனம், பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். And in verse 31 it says, and the Lord said, Simon, Simon, behold, Satan hath desired to have you, that he may sift you as wheat. But I have prayed for you thee, and that thy faith will not fail. And when thou art converted, strengthen my brethren. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சவால் விட்டு பேசின பேதுரு, The Peter who challenged the Lord Jesus Christ and he spoke a lot of things. நான் காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேன், யார் இடறினாலும் நான் இடற மாட்டேன் என்று சொன்ன பேதுரு, Peter who said that irrespective of anybody who stumbles, I will follow you both into prison and to death. கிறிஸ்துவாகிய அந்த சுதந்திரத்தை ஒரு இக்கட்டான சூழ்நிலைமை வந்த போது காப்பாற்றிக் கொள்ள முடியாத மனுஷனா போய்விட்டான். In a difficult situation, when a situation arises, he cannot keep up that inheritance of Christ in his life. கிறிஸ்துவை மறுதலித்து விட்டான். He denied the Lord Jesus Christ there. அது அவனிடத்திலிருந்து களவாடப்பட்டது, திருடப்பட்டது. That was stolen from Peter. ஆனால் தேவன் அதை காப்பாற்றினார். அங்கதான் But Lord still protected it. That is what we have to understand. கர்த்தராகிய இயேசுவாகிய அந்த சுதந்திரத்தை அவன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அதை தன்னால்
தன்னுடைய முயற்சினாலே காப்பாற்றிக் கொள்ளாதவனாய் போய்விட்டான். In a difficult situation in his life, he cannot protect or keep the inheritance of Jesus Christ in his life. ஆனால் தேவனோ அதை காப்பாற்றினார். But God protected it, kept it for him. அதை எங்க வாசிக்கிறோம் தெரியுமா? 32வது வசனத்திலே நான் வாசிக்கிறோம். We read that in verse 32. அங்கு ஆண்டவர் சொல்கிறார், பேதுருவே, நான் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். There God says, I have prayed for you thee, that thy faith will not fail. உன் விசுவாசம் என்று சொல்கிறார். He is saying that your faith. இங்கு விசுவாசம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Here the word faith is mentioned. அதனால்தான் எபேசியர்ல நாம் வாசித்தோம், விசுவாசத்தினால்தான் நாம் கிறிஸ்துவிலே நாம் அமிதமாக கிறிஸ்து நம்மிடத்திலே அவர் வாசம் செய்கிறார் என்று. And that is what we read in Ephesians. Because of the faith, through faith, Christ is dwelling in our lives. அப்ப பேதுரு கிறிஸ்துவாகிய சுதந்திரத்தை காப்பாற்றுவதில் அவன் முடியாமல் போய்விட்டது, அவரை மறுதலித்தான் என்று நாம் பார்க்கிறோம். So here we read Peter could not keep the inheritance of Christ in his life, so he denied the Lord Jesus Christ. ஆனாலும் ஆண்டவர் அவனை விடவில்லை. So even then Lord did not let Peter to go like that. தேவன் அதை காப்பாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். God has kept it for him. இதைத்தான் பவுலடிகளார் தன்னுடைய நிருபத்தில் அழகா சொல்றாருங்க. That is what Apostle Paul is mentioning in a very beautiful way in the epistle. நான் அவரிடத்தில் எதை ஒப்பு கொடுத்தேனோ, that which I have committed unto him, அதை அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி முடித்து விடவில்லை. he is able to keep that until that day. He is not finishing there. அதை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்ற நிச்சயம் எனக்கு உண்டு, அந்த உணர்வு எனக்கு உண்டு, அந்த உறுதி எனக்கு உண்டு என்று கூறுகிறார். He is having that confidence that he is able to keep it until the last date. He is having that persuasion or firmness. அந்த நிச்சயம் பவுலடிகளாருக்கு இருந்தது பிரியமானவர்களே. So Paul had that kind of ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். one thing we need to understand here. எந்த மனுஷனோ சொந்த பலத்தினாலும் தன்னுடைய சொந்த ஞானத்தினாலும் இந்த பொக்கிஷத்தை அவன் காத்துக்கொள்ளவே முடியாது. Any man cannot keep or protect this inheritance with his own power or own ability. ஏனென்றால் நாம் ஒரு கேள்வி கூட கேட்டு பார்க்கலாம், ஏன் பிரதர் முடியாது? Here we can even ask a question, why brother it is not possible or what? ஆண்டவர் கொடுத்த அந்த பொக்கிஷத்தை, அந்த விசுவாசத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் பாதுகாத்துக் கொள்ள முடியாதா? நிச்சயமா முடியாது. Can I not protect or maintain this inheritance that God has given to me in my life? நான் சொல்றது தொடர்ந்து பாதுகாக்க முடியாது. அதான் கேள்வி. Cannot continuously consistently protect or maintain it. இந்த பொக்கிஷத்தை நம்மை விட்டு நீக்கி போட பிசாசு எவனை விழுங்கலாம் என்று அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். And devil is like roaming around, like he wants to devour the person who is like trying to keep this treasure. இதுக்கு உதாரணம் பேதுருடைய வாழ்க்கை. We can consider Peter's life as an example for this. பேதுருடைய வாழ்க்கையிலே இந்த சரிவு ஏற்பட்டது. When we look at the Peter's life, there is a downslope in his life. ஆனால் அந்த சரிவு நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவனுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு அவனுக்காக வேண்டுதல் செய்தார் என்று இப்போது நாம் சிந்தித்தோம். During that kind of a backsliding situation, we are reading here that God is praying for Peter that his faith may not perish. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த பொக்கிஷத்தை நம்மை விட்டு நீக்கி போடக்கூடிய நிலைமையில சாத்தானானவன் எவனை விழுங்கலாம் என்று அவன் அமிதமாக சுற்றி திரிந்து வருகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். So even in our life, Satan is like roaming around in our life to take out this inheritance or the treasure from our life. ஆம் பிரியமானவர்களே, நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொக்கிஷத்தை நாம் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டியவளா இருக்கிறோம். பவுல் ஒப்பு கொடுத்தது போல. So my beloved, just as Apostle Paul has committed this treasure or the inheritance into the hands of God, even we have to do the same thing. We have to commit this into the hands of God. அப்படி நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால், when we do it in that way, பவுல் சொன்னது போல நம்மால் சொல்ல முடியும். We can also say the same thing like Apostle Paul. அந்நாள் வரைக்கும் கர்த்தர் அதை காத்துக்கொள்ள, எனக்காக அதை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நாமும் சொல்ல முடியும். And he is able to keep that which I have committed unto him against that day. We also can say the same thing. இப்ப அந்த பதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம், அந்நாள் வரைக்கும். Now let us take this word, against that day. அது என்னங்க அந்நாள் வரைக்கும்? What is that day? கடைசி வரை. It is that till the end. அது என்ன கடைசி வரை? What is that till the end? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும், இரண்டாவது வருகை வரைக்கும். Until the second coming of our Lord Jesus Christ. அந்த நாள் வரைக்கும், அந்த கடைசி நாள் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும்
இந்த வெளியேற பெற்ற பொக்கிஷத்தை அவர் கர்த்தரே நம்மிடத்துல காப்பாற்றுகிறார். Until that day, until that last day, until the day of Christ's second coming, God is going to keep and maintain and protect this inheritance for us. அப்படி அந்த வெளியேற பெற்ற பொக்கிஷத்தை கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக நாம் அவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து விடுவோம் என்றால், When we commit into the hands of God for him to keep or maintain this great possession, great inheritance, இந்த வெளியேற பெற்ற பொக்கிஷத்தை நம்மிலிருந்து சாத்தான் ஒரு காலம் எடுத்து போட முடியாது. in any circumstance, in any time, devil cannot take away this great inheritance from our life. சாத்தான் அதை நம்மிலிருந்து எடுத்து போட அவனும் வகை பார்க்கவும் முடியாது. Satan also cannot try to do a lot of things to take out this inheritance from our life. ஆனா தேவன் அதை காப்பாற்ற நாம் ஒவ்வொருவரும் அதை கிறிஸ்துவினிடத்துல தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. But you and me, each one of us need to commit this into the hands of God for God to protect and maintain this inheritance for us. அப்படி நாம் அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது When we தேவன் அதை கடைசி நாள் வரைக்கும் கடைசி மட்டுமாக அதை காப்பாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். When we commit this to God, God is able and he is willing, he is powerful to protect us until the last day, until the coming of Christ. அவ்விதமாக கர்த்தர் அதை காப்பாற்றும்படியாக அவருடைய கரத்திலே நாம் அதை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? Have we really committed this thing into the hands of God for him to keep it and protect it for us? தாவீது ஒப்பு கொடுத்தாரே, David has committed, பவுலடிகளார் ஒப்பு கொடுத்திருக்கிறாரே, Paul has committed it to God. அந்த நிச்சயம் தாவீதுக்கும் பவுலடிகளாருக்கும் இருந்திருக்கிறதே. Paul and David has similar confidence and firmness. நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? Have we committed this to God? ஒப்பு கொடுத்தனுடைய நிச்சயம் நம்மிடத்தில் இருக்கிறதா? Do we have the assurance of committing this to God? சற்று சிந்தித்து பார்ப்போம். Let us consider this. Let us think about this. சில உதாரணங்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். Let us look into some of the illustrations or examples now. அவர் எவ்விதமாக அதை பாதுகாத்துக் கொள்கிறார் என்பதை குறித்து சில வசனங்கள். How God is protecting or maintaining this inheritance. I'm going to show you some verses. முதலாவது உதாரணமாக The first example is 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 Timothy chapter 4 and verse 18. 2 தீமோத்தேயு 4:18. 2 Timothy chapter 4 and verse 18. நான் வாசிக்கிறேன். Let me read that verse for you. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து And the Lord shall deliver me from every evil work தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். and will preserve me unto his heavenly kingdom. அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். To whom be glory forever and ever. Amen. பவுலடியார் என்ன சொல்கிறார்? அந்த நாள் வரைக்கும் என்று சொல்கிறார். Here Paul is telling until that day. கடைசி நாள் வரைக்கும் என்று சொல்கிறார். Until the last day he says. கிறிஸ்துவினுடைய வருகை இருக்கு மட்டுமாக சொல்கிறார். Until the coming of Christ. இங்க என்ன வாசிக்கிறோம்? அதே பவுல் சொல்லுகிறார். Here the same Paul is saying something like this. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து The Lord shall deliver me from all evil work நம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். and will preserve me unto his heavenly kingdom. பரம ராஜ்யம் என்னங்க? What do you mean by heavenly kingdom? It is heaven. அப்ப நீங்களும் நானும் பரலோக ராஜ்யம் சென்று சேரு மட்டுமாக நாம் பெற்றிருக்கிற அந்த சுதந்திரத்தை இந்த மண்பாண்டங்களிலே நாம் காப்பாற்றுகிறது அல்ல, கர்த்தரே அதை காப்பாற்றுகிறார். Until you and me reach that heaven, this inheritance or the treasure that we have received in the earthen vessel, we are not protecting it. Lord himself is keeping and protecting it. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம எல்லா தீமையிலிருந்தும் அவர் ரட்சிக்கிறார் பிரியமானவர்களே. Each and every day God is protecting us from all these evil things that are going to happen in our lives. சாத்தானுடைய வஞ்சகமான வலையிலிருந்து அவர் நம்மை ரட்சிக்கிறார். God is protecting us from all the different traps of Satan. எதற்காக ரட்சிக்கிறார்? Why he is protecting us? நம்முடைய பரம ராஜ்யத்தை நாம் சென்று அடைவதற்காக அவர் ரட்சிக்கிறார். So that we shall go and reach his heavenly kingdom. நம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படியாக அவர் நம்மை காப்பாற்றுகிறார். He is protecting and saving us so that we will go and inherit that heavenly kingdom. அதனால தான் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் சுதந்திரம், என் சுதந்திரத்தை கர்த்தரே காப்பாற்றுகிறார். That is why David is saying, God is my inheritance and God is keeping and protecting my inheritance. அடுத்து இரண்டாவது உதாரணத்தை நாம் பார்க்கலாம். Now when we look at the second illustration, now let's move on. யூதா 24:25 வசனம். Jude chapter 24 and 25. 24:25. Sorry, Jude, யூதா. Jude 24 and 25. There is only one chapter, 24 and 25. Yes. நான் வாசிக்கிறேன். வழுவாதபடி உங்களை காக்கவும். Now unto him that is able to keep you from falling. இங்க பாருங்க, காக்கவும் ரட்சிக்கவும்.
Here also it is mentioned that he is keeping you, he is saving you. எதற்காக? For what he is saving you? தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். And to present you faultless before the presence of his glory with exceeding joy. இந்த பூமியிலே சாத்தான் நம்மை விழுங்கி விடாதபடிக்கு காக்கிறது மட்டுமல்ல, Not only he is protecting us in this world from devil to devour us, நம்முடைய விசுவாசத்திலிருந்து நம்முடைய நம்பிக்கையிலிருந்து அந்த சுதந்திரத்தை நாம் இந்த பூமியில இழந்து விடாதபடிக்கு நம்ம இந்த பூமியில மட்டும் காக்கிறவர் அல்ல. he is not only protecting in this world from us from backsliding and losing our faith. கர்த்தருடைய மகிமை உள்ள சமூகத்துல, கர்த்தருடைய மகிமை உள்ள சன்னிதானத்துல நீங்க நானும் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் நிறுத்தும்படியாக அவர் நம்மை காக்கிறார். He is protecting us to present us faultless before the presence of his glory with exceeding joy. வழுவாதபடி காக்கவும். He is protecting us from falling. நாம் வழுகி விடாதபடிக்கு காக்கிறவர் கர்த்தர். He is protecting us in a way that we will not fall. That is the God we are having. நம்முடைய சுதந்திரத்தை நாம் இழந்து விடாதபடிக்கு காக்கிறவர் கர்த்தர். He is protecting in us a way that we are not losing our inheritance. மாசற்றவர்களாய் கர்த்தருடைய பிரசன்னத்திலே நிறுத்துகிறவரும் கர்த்தர். He is going to present us faultless before the presence of God. அதை அறிந்த பவுல் சொல்கிறார், And Paul, who knew this, he is saying this. நான் ஒப்பு வைத்ததை அந்நாள் வரைக்கும் என்னால் அவருடைய சன்னிதானத்துல அவருடைய பிரசன்னத்துல நான் சென்று சேரும் வரைக்கும் என் கர்த்தர் அதை காக்க வல்லவராய் இருக்கிறார். God is able to keep that which I have committed unto him until that day, the last day, the day of the coming of Christ. நான் எதை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தேனோ, நான் எதை கர்த்தரிடத்துல ஒப்புவித்திருக்கிறேனோ, Whatever I have committed to God, whatever I have given unto him, அதை அவர் அந்நாள் வரைக்கும் காக்க வல்லவராய் இருக்கிறார். he is able to keep it until that last day. என்னால் அவருடைய சன்னிதானத்திலே அவருடைய பிரசன்னத்திலே நான் சென்று சேரும் வரைக்கும் அவர் காக்க வல்லவர். From which day? So it is the day where I am going to reach his presence into his heavenly kingdom. அப்ப அவர் ஒருவருக்கு மட்டும்தாங்க அது அவரால் மட்டுமே அது முடியும் பிரியமானவர்களே. So only God can do this, my beloved. அவர் ஒருவரே அதை காக்க வல்லவராய் இருக்கிறார். He is the only person who can keep this. அவர் ஒருவரே அதை காக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற அந்த நிச்சயம் பவுலுக்கு இருந்ததுங்க. Paul had this confidence and firmness that only God can protect it until the last day. அதனால தான் அந்த பவுல் அடிகளார் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார், நிச்சயத்தும் இருக்கிறேன். That is why Paul is using that word that I am persuaded, I am confident. இன்றைக்கு அந்த நிச்சயம் என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். Now today we are considering or dwelling upon the word confidence. அப்ப பவுல் அடிகளாருக்கு அந்த நிச்சயம் இருந்தது. So Paul had that confidence in his life. சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு அந்த நிச்சயம் இருந்தது. David the psalmist had the confidence in his life. கர்த்தரே என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறவர். He said, God himself is protecting my inheritance. என் சுதந்திரத்தை நான் கர்த்தரிடத்திலே நான் ஒப்பு கொடுத்து விட்டேன், அவரே அதை காப்பாற்றுகிறார். I have committed my inheritance unto God and he is protecting it in my life. இந்த நிச்சயம் பவுல் அடிகளாருக்கு இருந்தது. This confidence Paul already had in his life. இந்த நிச்சயம் நமக்கு உண்டா? Do we have that confidence in our life? இந்த உறுதி நமக்கு உண்டா? Do we have this firmness in our life? இதிலே நான் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கிறோமா? Are we very firm in and believing in this thing? மூன்றாவது உதாரணத்துக்கு நாம் போவோம். Let us move on to the third illustration. யோவான் சுவிசேஷம் John's Gospel, 10ஆம் அதிகாரம் chapter 10. 28 29 வசனங்களை வாசிக்கலாம். Let's read verses 28 and 29. யோவான் 10 28 29 வசனங்களை நான் வாசிக்கிறேன். John chapter 10 and verses 28 and 29. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், Here the Lord Jesus Christ is saying, 27ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். let me read from verse 27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. My sheep hear my voice and I know them and they follow me. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. And I give unto them eternal life and they shall never perish, neither shall any man pluck them out of my hand. 29ஆம் வசனம், அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒரு நாளும் கூடாது, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். My Father which gave them me is greater than all, and no man is able to pluck them out of my Father's hand. I and my Father are one. இங்கு ரெண்டு காரியம் சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். Here we have to notice that two things are mentioned here.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லுகிற ஒரு காரியமும், Here Lord Jesus Christ is mentioning something about himself, அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்து சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் இங்க பார்க்கிறோம். and the same Lord Jesus Christ is mentioning something about the Father. சற்று ஆழமாக நாம் அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது When we read that verse in a profound manner, 28ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அந்த 28ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி தமிழ்ல, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. the last part of verse 28 says, neither shall any man pluck them out of my hand. இது யார் சொல்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். Who is telling this? Lord Jesus Christ is telling this. அப்ப உங்களையும் என்னையும், இந்த விசேஷமான நிலைமையில காணப்படக்கூடிய உங்களையும் என்னையும் ஒருவனும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. அவர் ஒருவரே நம்மை காக்கக்கூடியவராய் இருக்கிறார், பாதுகாக்கக்கூடியவராய் இருக்கிறார். You and me, who are very special to God, nobody is able to pluck us out of the hands of our Lord Jesus Christ. He is protecting us and keeping us. 29ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, When we come to verse 29, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். my Father which gave them unto me is greater than all, அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. and no man is able to pluck them out of my Father's hands. அப்ப ரெண்டு வசனம் ரெண்டு காரியங்களை சொல்லுகிறது. Here, these two verses are conveying two messages here. என்னுடைய கையிலிருந்து ஒருவனும் உங்களை பறித்துக் கொள்ள முடியாது. Nobody can pluck you out of my hand. என் பிதாவின் கையிலிருந்தும் ஒருவனும் உங்களை பறித்துக் கொள்ள முடியாது. Secondly, no man is able to pluck them out of my Father's hands. இருவருடைய கையிலிருந்தும் ஒருவரும் நம்மை பிரித்துக் கொள்ள முடியாதுங்க. Nobody can separate us from the hands of the Son and the Father. அவ்விதமாக தான் நம்மை இருவரும் காத்துக் கொள்கிறார்கள், பாதுகாத்துக் கொள்கிறார். That is how both of them are protecting and keeping us in this life. இந்த நிச்சயம் தான் பவுலுக்கு இருந்தது. This confidence is the same confidence Apostle Paul had. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். The whom I have believed, I know this is what the person is. அவர் அந்நாள் வரைக்கும் அதை காத்துக்கொள்ளவராய் இருக்கிறார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். And he is able to protect until that day. அந்த நிச்சயம், அந்த உறுதி பவுல் அடிகளாருக்கு இருந்தது. Paul had that firmness and that confidence in his life. என் கையிலிருந்து ஒருவனும் உங்களை பறித்துக் கொள்ள முடியாது. Nobody can pluck you out of my hands. என்னுடைய பிதாவுடைய கையிலிருந்தும் ஒருவனும் உங்களை பறித்துக் கொள்ள முடியாது. Nobody can pluck you out of my Father's hands as well. அந்த நிச்சயம் நமக்கு உண்டா? Do we have that confidence? அந்த உறுதி நமக்கு உண்டா? Do we have that assurance? மூன்று உதாரணங்களை பார்த்தோம். I've pointed out 3 examples to you. நான்காவது உதாரணம் முதல்ல நம்ம பார்த்த உதாரணம் தான். The fourth example is already we have seen it in the beginning. சங்கீதம் 16:5. Psalm chapter 16 verse 5. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். God is my inheritance and my portion of my cup. என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். God is protecting my inheritance. அப்ப இங்கு தேவன் தாவீதினுடைய சுதந்திரத்தை அவர் காப்பாற்றக்கூடியவராய் இருந்தார். So God is protecting the inheritance of David here. இப்ப ஐந்தாவது உதாரணத்துக்கு போவோமா? So now let us move on to the fifth illustration here. கடைசியாக பவுல் சொல்லுகிறார் தன்னுடைய நிருபத்துல, Finally, Paul is mentioning this in his epistle. ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் Romans chapter 8, 36ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் மட்டும் நாம் வாசிக்கலாம். verses 36 to 39 we'll read. 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். I'm going to read the 4 verses here. ரோமர் 8:36 39. Romans chapter 8 and verses 36 to 39. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? Who shall separate us from the love of Christ? கேள்விக்குறி. Now this is the Question question mark that is coming. யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. Shall tribulation or distress or persecution or famine or nakedness or peril or sword? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாகவே இருக்கிறோம். It is written for thy sake. In English it's coming in verse 37. Nay, in all these things we are more than conquerors through him that loved us. 38ஆம் வசனம், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதலானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும். In verse 38 we read, for I am persuaded that neither death nor life nor angels nor principalities nor powers nor things present nor things to come, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று கடைசி வார்த்தை என்ன தெரியுங்களா? நிச்சயித்தும் இருக்கிறேன். nor height nor depth nor any other creature shall be able to separate us from the love of God which in Christ our Lord Jesus Christ.
தயவு செய்து அந்த நிச்சயத்திருக்கிறேன் என்ற வார்த்தையை நீங்கள் கோடிட்டுக் கொள்ளுங்கள். Underline, please underline the word. You need to underline the word confidence there. நிச்சயத்திருக்கிறேன். He is having that assurance there. இங்கு மறுபடியும் பவுல் சொல்லுகிறார், எனக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது. Here again, Paul is telling that he is having that assurance here. கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்க முடியாது, ஒருவனும் என்னை பிரிக்க முடியாது. Nobody or nothing can separate me from the love of Christ. என்னை பிரிப்பவன் யார் என்று கேள்வி கேட்கிறார். Who is going to separate me? He is challenging the question there. உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ இந்த உலகத்துல எதுவுமே என்னை பிரிக்காது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். So persecution or distress or famine or nakedness or peril or sword, nothing in this world is going to separate me from the love of Christ. I'm having that confidence. நிச்சயத்தும் இருக்கிறேன். I'm having this assurance in my life. 2 தீமோத்தேயுல அதான் சொல்றாரு, அந்த நிச்சயம் எனக்கு உண்டு. In 2 Timothy, that's what he says. I'm having that confidence. நான் அவரிடத்துல எதை நான் ஒப்பு கொடுத்தேனோ அவர் அதை கடைசி வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும் அவர் அதை காக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற அந்த நிச்சயம். So I believe that which I have committed unto him, God is able to keep it until the last day. இதுதான் பவுலுடைய நிச்சயம். This is the confidence of Apostle Paul. இந்த நிச்சயத்தோடு தான் பவுல் வாழ்ந்தார். Paul lived with this kind of a confidence in his life. இந்த நிச்சயத்தோடு தான் பவுல் ஓடினார். This confidence made Paul to run in his life. இந்த நிச்சயத்தோடு தான் பவுல் ஓடி தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். With this confidence, Paul ran the race and he finished his race. இந்த நிச்சயம் நமக்கு உண்டா? Do we have this kind of a confidence? நான் விசுவாசித்திருக்கிறவரை பற்றிய அறிவு, அந்த அறிவு நமக்கு உண்டா? Do we have that knowledge about the one whom we have believed? நான் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற அந்த நிச்சயம் நமக்கு உண்டா? Are we persuaded that he is able to keep that which we have committed unto him until the last day? நான் செய்தியினுடைய கடைசிக்கு வருகிறேன். Now let me come to the concluding part of the message. நேற்றைய தினத்திலே அவரை அறிகிற அறிவை குறித்து நாம் பார்த்தோம். Yesterday we considered about the knowledge of knowing God. அந்த அறிவு நமக்கு வேண்டும் என்று நாம் பார்த்தோம். We considered that we need to possess that knowledge in our life. பேதுரு தன்னுடைய நிருபத்தில் சொல்லும்போது அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளருங்கள் என்று சொல்கிறார். Peter, when he is writing his epistle, he is telling that we have to grow in the knowledge of Christ. அவரை அறிகிற அறிவிலே நாம் வளரும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை குறித்து நாம் பார்த்தோம். When we grow in the knowledge of Christ, we considered about the benefits or the blessings that we get in our lives. இந்த நாளிலே இந்த நிச்சயத்தை குறித்து நாம் பார்த்தோம். Today we considered about this confidence that we are getting. ஆகவே இந்த இரண்டு காரியமும் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில அது மிகவும் அவசியமா இருக்கிறது பிரியமானவர்களே. So these two things are very, very essential in the life of a believer. இந்த அறிவும் இந்த நிச்சயமும் அவனுக்கு மிக தேவையா இருக்கிறது பிரியமானவர்களே. So this knowledge and this confidence, these two things are very essential for a believer. இந்த அறிவும் இந்த நிச்சயமும் கண்டிப்பாக ஒரு விசுவாசிக்கு வேண்டும். These two things, this knowledge and this confidence, a believer needs to possess in his life. இந்த அறிவும் இந்த நிச்சயமும் நமக்கு இருக்கும் என்றால், if we have this knowledge and this confidence, பவுல் சொன்னாரே, நான் வெட்கப்படுவதில்லை, நான் வெட்கப்பட மாட்டேன் என்று. As Paul said that I am not ashamed, I am not going to be ashamed. நாமும் வெட்கப்படாதவர்களாய் காணப்படும். We will also be the people who will not be ashamed. அந்த வசனத்தை நான் மீண்டும் வாசித்து நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். Let me read that verse one more time and let me conclude this message. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை முதலில் வாசிக்கிறேன். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்றும் நிச்சயித்திருக்கிறேன். For the which cause I also suffer these things, nevertheless I am not ashamed, for I know whom I have believed, and I am persuaded that he is able to keep that which I have committed unto him against that day. இந்த அறிவும் இந்த நிச்சயமும் நமக்கு இருக்கும் என்றால், if we have this knowledge and this confidence in our life, நாம் வெட்கப்படாத கிறிஸ்தவனாக இந்த உலகத்துல வாழ முடியும் பவுலை போல. we can live in this world like Apostle Paul, who is a Christian who is not ashamed. அவன் சொல்றாருங்க, ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. He is telling, so therefore I am not going to be ashamed. ஏன் நான் வெட்கப்படுகிறதில்லை? Why am I not going to be ashamed? அவரை அறிகிற அறிவு எனக்கு உண்டு. I have the knowledge of knowing the Lord. அவர் அதை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்ற அந்த நிச்சயம் எனக்கு இருக்கிறது. I have the confidence that he is able to keep and protect my inheritance. இந்த அறிவும் இந்த நிச்சயமும் எனக்கு இருப்பதனாலே நான் ஒரு காலம் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Since I am having this knowledge and this confidence, anytime, any situation of my life, I am not going to be ashamed. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட, so even in our life, beloved, இந்த அறிவு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்கு மிக மிக அவசியமா இருக்கிறது பிரியமானவர்களே. this knowledge of knowing our Lord Jesus Christ is very much essential in our life. எவ்வளவாக நாம் அவரை அறிந்திருக்கிறோம்? How much do we know our Lord Jesus Christ? ஏதோ ஏட்டளவிலே நாம் அறிந்திருக்கிறோமா? So do we just know for a namesake?
அல்லது நேற்று நான் சொன்னது போல அனுபவ ரீதியாக நாம் அவர் அறிந்திருக்கிறோமா? Or do we know him, like as I mentioned yesterday, in a very experiential, practical manner? அது என்ன அனுபவ ரீதி? What is the experiential manner? ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் ருசி பார்த்து வாழ்கின்ற அனுபவம் உள்ள ஒரு வாழ்க்கை. Every day we need to have this kind of an experience where we taste our living God in our life. பவுலுக்கு இருந்த நிச்சயமும் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் The பிரியமானவர்களே. same assurance the apostle Paul had, that kind of an assurance should be there in our life as well. அப்படி நாம் வாழும் பொழுது When we live in that manner, இந்த அறிவும் இந்த நிச்சயம் நமக்கு இருக்கும் என்றால், if we have such knowledge and this confidence in our life, நாம் பவுலை போல வெட்கப்படாத ஒரு கிறிஸ்தவனாக வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே நம்மால் வாழ முடியும். we will be a Christian like apostle Paul, leading a very victorious life in this world. செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். Let me conclude my message here. வெட்கப்படாத ஊழியனாக அல்லது வெட்கப்படாத ஒரு சகோதரனாக, ஒரு சகோதரியாக, ஒரு வாலிபனாக இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்துவை அறிகிற அறிவும் அந்த நிச்சயமும் நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. We need to have the knowledge of Christ, and we need to have this confidence to live a life as a believer who is not ashamed, as a brother or a sister or a young people or a children who is not ashamed. We need to have these qualities in our life. வேகமாக அந்த குறிப்புகளை நான் சொல்லி முடிக்கிறேன். Quickly, let me repeat these things and let me conclude this. கர்த்தர் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் என்று நாம் பார்த்தோம். We have considered that God has saved us and he is going to take us to that heavenly kingdom. யூதா நிருபத்திலே நாம் பார்த்தோம், அவர் நம்மை வழுவாதபடி காக்கிறவர், மாசற்றவர்களாக நிறுத்தக்கூடியவர் என்று நாம் பார்த்தோம். In the epistle of Jude, we considered that God is going to protect us faultless and he is going to present us in the heavenly kingdom without any blemish. என் கையிலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது, என்னுடைய பிதாவினுடைய கையிலிருந்து ஒருவனும் என்னை பறித்துக் கொள்ள முடியாது என்று நாம் சிந்தித்தோம். Thirdly, we considered that nobody is able to pluck anybody out of my hand and out of my father's hand as well. தாவீது என் சுதந்திரத்தை தேவரே நீரே காப்பாற்றுகிறீர் என்று கூறுகிறார். And then we consider David says that God, you are protecting my inheritance. பவுல் ரோமரிலே சொல்லும்போது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். And in Romans, apostle Paul says that nobody can separate me from the love of Christ. I am having that confidence, he says. இந்த அறிவும் இந்த நிச்சயமும் நமக்கு இருக்கும் பொழுது நாம் வெட்கப்படாத கிறிஸ்துவனாக இந்த உலகத்தில் வாழ முடியும். So when we have that knowledge and this kind of a confidence in our life, we can live in this world without any shame. வெட்கப்படாத கிறிஸ்துவனாக வாழ தேவன் தாமே நமக்கு கிருபை அருள்வாராக, கிருபை பாராட்டுவாராக. May God give us the grace and ability to live a life of not ashamed. தேவனுடைய கிருபையிலே நாம் பெருகுவோமாக. Let us grow in the grace of God. இந்த அரிய சிறந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். And I thank God for giving me this wonderful, unique opportunity. கடந்த 2 நாட்களாக பவுலடிகளார் தீமோத்தேயு எழுதின 2ஆம் நிருபத்திலிருந்து 12ஆம் வசனத்திலிருந்து சிந்திக்கும்படியாக கர்த்தர் எனக்கு வேண்டிய கிருபையை கொடுத்தமைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். In the past 2 days, God has given me the grace from considering from 1 Timothy chapter 1 and verse 12. I thank God for that. மற்றும் நம்முடைய அருமை சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்கும் அவர் கூடி வரும்படியான கோடம்பாக்கம் சபையின் விசுவாசிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். And I also thank our dear brother Santosh Johnson and the Kodambakkam assembly that he is in fellowship with. அருமை சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் என்னை அணுகின பொழுது தொலைபேசியில அவர் கேட்டுக்கொண்டார். உடனே நானும் அதற்கு ஒப்புதல் தெரிவித்து கர்த்தருடைய வார்த்தையை இந்த 2 நாட்கள் பகிர்ந்து கொள்ள கிடைத்த ஸ்லாக்கியத்துக்காக நான் சகோதரனுக்கும் கர்த்தருக்கும் நான் நன்றி செலுத்துகின்றேன். I mean, dear brother Santosh Johnson contacted me to speak for a couple of days and I happily agreed that, and I thank God and brother for giving me this opportunity. மற்றும் GLMK டிவி தொலைக்காட்சி ஊழியத்திற்காகவும் அந்த ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்காகவும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். And I also thank the people who are involved in the ministry of JLMK TV. இந்த 2 நாட்களாக நீங்கள் பொறுமையோடு குடும்பமாய் வந்து அமர்ந்து தேவ வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு சகோதரருக்கும் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் வாலிபருக்கும் என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். And I thank all of you, all young people and brothers and sisters and children who came towards this meeting to listen to God's word patiently. இந்த 2 நாட்களும் இந்த செய்தியை தமிழிலிருந்து ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து கொடுத்த என்னுடைய அருமை சகோதரர் சுரேந்தர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I also thank brother Surendran who helped in translation. தேவனுடைய பரிசுத்த நாமம் தொடர்ந்து நமது மத்தியில மகிமைப்படுவதாக. ஆமென். May God's name be glorified amongst us continuously. Amen. Praise be to God. What a message it is today. We praise God all these days. The Lord has been speaking to us through various servants of God, and today we have our dear brother David Delphin
speaking the power of the Holy Spirit, and we know that God has spoken through him. And if any one of us has to tell, I am not ashamed to be a Christian, or I am not ashamed to tell the gospel, or I am not ashamed of the gospel of Christ, then we have to know what is the quality of a gospel. Are we really telling gospel? Are we really having that kind of attitude as Apostle Paul had in his life? Or are we just mere Christians telling that I am a Christian, and we have to be reminded that we are Christians? Are we that kind of people, or Christians are believers in our lives? That is a question we have to ask. I am not ashamed of the gospel of Christ. And that we see in the 2 points we have been reminded yesterday and today. The knowledge in Christ. The first, yesterday we had seen 5 benefits out of that. And second, the surety and confidence that we have in this and in the Lord. And that the Lord, we should have it till the end, the last, when he comes the second time. Till that time, we should have that surety and confidence in our life. And yesterday we have seen the knowledge in Christ should not be a shallow experience, but a deep experience in the Lord, in our daily walk of life with the Lord. And that is the kind of Christian attitude that we have to show towards the confidence in telling, I am not ashamed to be, I am not ashamed of the gospel of Christ. What a message. We thank God for speaking through our dear brother, Uncle David Delphin. May God bless him abundantly in the days to come. Thank you, Uncle, for accepting the invitation from Kodambakan Christian Assembly, all of us, and also speaking to each one of us through the power of the Spirit. May God continue to be with you in the days to come. And we praise God for all what God has done through you in different places. We also thank Brother Surendran for having translated the message from Tamil to English. May God use him also wherever he goes, so that the name of the Lord would be glorified and the banner of the Lord would be lifted high, so that the great name would be glorified more in his life. We thank God for Brother Surendran also, once again. And also we thank Evangelist Tommy Kuriakos and family from Chidambaram for having sung the songs today evening. May God be with that family in that assembly as they are shepherding that assembly. May God use them more in the days to come. Now we also thank God for each one of you for having joined this evening meeting. Definitely, the more you hear, you are definitely, God will work in you. That is our prayers, and God will do great things in your life, so that the name of the Lord would not go in vain in your life. As Apostle Paul has told, I am sure of this, what it is surety that we have seen. I'm confident of whatever we are doing. That verse, we should go again after the meeting, read that verse, 2 Timothy chapter 1 verse 12. Both the things we could understand how in depth that two words are knowledge in Christ and the surety of our what we have in the Lord, that the name of the Lord would be glorified. So may God bless each one of you, all the elders, evangelists, individuals, brothers, sisters who have joined in, children, youths. May God be with you as a family from churches, from various churches. May God bless you abundantly, so that whatever you have heard all through these 112 meetings, may God use you more in the days to come, and bless his holy name. So now we have come to the end of this 112th meeting. We praise God for this every meeting that we are able to conduct. We know that it is the work of God, because when we started it, we never knew
we would ever cross a few meetings, but now we have come to this milestone. We praise God, we glorify God, we exalt God, and we give all glory to God. May the name of the Lord be glorified. Now we have come to the end of the meeting. Before we close, as Uncle has already told, the Bible study has been uploaded in YouTube as GLMK TV. So we have very many renowned speakers who have spoken in this meeting, and well-versed with the word of God. So these dear ones came in this meeting during the coronavirus times, and now also we know with the coronavirus has not died off, and it will be there for some time. So all these Bible study meetings which have been started from May 11th has been uploaded in YouTube. So every speaker who has spoken from various topics has been uploaded. So you want to listen, you can go at any time at your leisure and listen to that and get strengthened in the word of God for his glory. Now we are closing the meeting. For the closing prayer, I request from Adambakkam Christian Assembly, Chennai, the elder of the Adambakkam Christian Assembly in Chennai, Jonathan David, to close in with a word of prayer, and then we will wind up this meeting. கேக்குதா? கேக்குதுங்க. Yes, we can hear. நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் தயவுள்ள தேவனாகிய கர்த்தாவே, அன்புள்ள ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளவரே, துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கும் ஜீவனுள்ள தேவனை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இவ்விதமாக இந்த நாளில் இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் யாவருமாக இந்த ஜூம் மீட்டிங்ல இவ்விதமாக இந்த வேத படிப்பிலே கர்த்தாவே கலந்து கொள்ளும்படி கிருபை செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த கோடம்பாக கிறிஸ்தவ சபையிலே இவ்விதமாக கர்த்தாவே 112வது கர்த்தாவே இந்த நாளாக விதமாக இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்து அவைகளை நாங்கள் யாவருமாய் கலந்து கொள்ளும்படி கிருபை செய்தீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் இவரையும் எந்த விதமான தடைகள் இல்லாதபடி காத்துக்கொண்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ வசனத்தை பகிர்ந்து கொடுத்த கர்த்தருடைய தாசனி கர்த்தாவே, பெத்தேல் கிறிஸ்தவ சபையிலிருந்து சகோதரர் டேவிட் எல்பின் அவர் மூலமாக கொடுக்கப்பட்ட வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மொழிபெயர்த்த கர்த்தருடைய தாசன் கர்த்தாவே விதமாக சுரேந்திரனுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பிதாவே, சத்தியமான வார்த்தைகள் தரப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் அவரிடத்துல ஒப்பு கொடுத்ததை ஒரு நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்ற கர்த்தாவே, இந்த ஆழமான காரியத்தை கண்டுகொள்ள கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். பேதுரு ஆண்டவரே தன்னால் அதை சாமர்த்தியமாக காத்துக்கொள்ள முடியும் என்று பிரயாசப்பட்டு தோற்று போனது கர்த்தாவை காண முடிந்தது. ஆமாண்டவரே கர்த்தாவே, தாவீது கர்த்தர் தாமே நம்பிக்கையா இருக்கிறார், அவரே காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தின ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த பொக்கிஷத்தை நாம் மண் பாண்டுகளை பெற்றிருக்கிறோம் என்று கர்த்தாவே, இந்த விலையேறப்பட்ட மண் பொக்கிஷத்தை இந்த சரீரமாகி மண் பாண்டத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த ஸ்தோத்திர ஆண்டவரே. அதை அந்நாள் மட்டும் கர்த்தாவே என்று காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறேன் என்பதை கர்த்தாவே அறிந்து கொள்ள முடிந்து ஸ்தோத்திர ஆண்டவரே. மனுஷகமா எங்களை சாமர்த்தியத்தினாலே அல்ல, தேவரீர் அதை நாள் மட்டும் காத்து வருகிறார் ஸ்தோத்திர ஆண்டவரே. மரணமானாலும் ஜீவனானாலும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் கர்த்தாவே அதை தேவனுடைய அன்பிலிருந்து எங்களை விட்டு பிரிக்க மாட்டாத நிச்சயத்திருக்கிறேன் என்ற நிச்சயத்தை எங்களுக்கு இந்த நாளில் நினைவுபடுத்தும் தயவுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நான் நிச்சயத்திருக்கிறேன், நீர் காப்பாற்றுகிறீர் கர்த்தாவே. நாங்கள் உண்மையிலே பிழைத்திருக்கிறோம், நீரே அதை அந்நாள் மட்டும் காத்துக்கொள்ள வல்லவராக உறுதிப்படுத்தின ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே அறிகிற அறிவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் அதை பெருக செய்கிறீர் ஸ்தோத்திரம். நீர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கா ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் கிருமினாலே பாதுகாக்கப்படும், ஒருவனும் அது என்னிடத்தில் பறித்துக் கொள்ள முடியாது என்று சொன்ன வசனத்துக்காக ஸ்தோத்திரம். எவ்வளவு நிச்சய அற்புதமான வார்த்தைகள், எவ்வளவு அழுத்த திருத்தமான உறுதி, எவ்வளவு நிச்சயமான வார்த்தைகள் அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே எங்களை பாதுகாக்கிறீர்கள், விசுவாசத்தை காத்துக்கொள்கிறீர். ஆமாண்டவரே, அதை கடைசி பிறந்து காக்க உண்மையுள்ளவராக இருக்கிறீர், வல்லவராக இருக்கிறது அறிந்து கொண்ட கிருபிசுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியான தாமே அனைவரும் பலப்படுத்துக்காய் ஸ்தோத்திரம். வசனத்தை கொடுத்த கர்த்தருடைய தாசன் டேவிட் எல்பினர்களுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரன் வரக்கூடிய நாட்டில் இன்னும் அதிகமாக எடுத்து பிரயோஜனப்படுத்த கிருபை தரும்படியாக கெஞ்சுகிறோம். ஆண்டு கொள்ளும் வழிநடத்த ஆண்டவரே கலந்து கொண்டு யாவரையும் கரங்களில் போட்டு ஜெபிக்கிறோம். நாள் தவறாமல் வாரம் தவறாமல் ஒவ்வொரு கூட்டத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு சகோதரிக்காக நன்றி செலுத்துகிறோம். பாரத்தோடு இந்த ஊழியத்தை முன்னெடுத்து நடத்துகிற
கர்த்தருடைய தாசன் கர்த்தாவே சந்தோஷ் ஜான்சன் அவர்களையும் முழு குடும்பத்தையும் உடைய கரங்களில் விட்டு ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டு கொள்ளும் வழி நடத்தும். ஆண்டவரும் மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற்பட்ட நாமத்திலே ஸ்தோத்திரத்தோடு கூடி ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். May the love of God the Father, the grace of the Lord Jesus Christ, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you all once again. We thank Brother David Delphin from Pondicherry, Brother Surendran from Royapuram, Chennai, and Evangelist Tommy Kuriakos from Chidambaram, and all the dear ones who have joined from various places in different parts of this state, Tamil Nadu, and across India, abroad. May God be with all of us. For the glory of God, we shall continue to go into His will for His glory. Till then, till we shall meet tomorrow evening, God willing. Till then, may God's name be kept safe in our hearts for His glory. May God's name be glorified through each one of us. God bless.